அன்பு குழந்தைகளே, நான் இன்று உனக்கு நேரில் வந்து பேசுகிறேன். உன் மனதில் ஒட்டியிருக்கும் சந்தேகங்களுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். தடைகள் விலக வழியானது. நீ எதை எதிர்நோக்குகிறாயோ அதற்கான சாத்தியங்கள் உன் உள்ளத்தில் இருக்கும். முதலில் உன் மனதின் அமைதியை காக்க வேண்டும். குழந்தை வரம் பெற ஒவ்வொரு அமாவாசை அன்று உன் குடும்பத்தோடு சேர்ந்து விளக்கேற்றி வா. உன் சிரத்தை உடைய பிரார்த்தனையில் சக்தி இருக்கும். திருமணம் கைகூட ஒவ்வொரு சஷ்டி திதியிலும் விரதம் வைத்து உன் உறவுகள் மறுபடியும் இணைந்து செல்வதை நோக்கிச் செல். மனத்தில் பழிவாங்குதல் எதுவும் இருக்கக்கூடாது. வேலை வாய்ப்பு கிடைக்க எங்கு செல்வாய் என்று கேட்காமல் உன் திறமைகளை மேலும் வளர்க்க முயற்சி செய். தினமும் காலையில் கந்த சஷ்டி கவசம் சொல்லி காத்திரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். கடன் தொல்லை நீங்க உன் செலவுகளை சுருக்கி நீயே உன் சிந்தனையை மாற்றிடு. திருச்செந்தூர் சன்னதிக்கு வா. வாழ்க்கை எப்போதும் ஒரு சுழற்சியில்தான் இருக்கும். உயர்வு, தாழ்வு, சந்தோஷம், துக்கம் இவை எல்லாம் ஒரு ஓடையான ஆற்றின் அலைகள். அதில் கவலைப்படாமல் உனக்கு நீந்த தெரிய வேண்டும். சாதிக்க நினைத்தால் தோல்வி என்பது வழி வழியாக வரும் பாடம் மட்டுமே. தோல்வியால் பயப்படாமல் அதை நீ தாண்டுவாய் என நம்பு. மனதில் இருந்தே ஒளியை உண்டாக்கு. நம்பிக்கை, அன்பு, முயற்சி இவை மூன்றும் உன்னை வெற்றி பெற வைக்கும். என் மீது உள்ள உன் பக்தி உன்னை எங்கும் உயர்விக்கும். தடைகள் என்பது உன் மனசாட்சியின் தயக்கம் மட்டுமே. அதை தகர்த்துவிடு. உன் செயலில் நேர்மையும் உழைப்பும் இருந்தால் நான் உன் பக்கம் இருப்பேன். நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயல் நடக்காது. உன் செயல்கள் உன்னை உயர்த்தட்டும். வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் போற்றிக் கொண்டு வாழ். இதை நீ விளையாட்டாக எண்ணி விடாதே. உன் வாழ்வில் நான் இருக்கின்றேன் என்று நீ முழுமையாக நம்பினால் மட்டும் இதை அனைவரும் பார்க்கும் படி செய்துவிட்டு ஓம் சரவணபவ என்று பதிவு செய்.